1 இயர் டிராப் பண்ணி தான் நீட்டுக்கு படிக்கணுமா? ஒருவேளை அப்பயும் சீட்டு கிடைக்காம போச்சுன்னா என்னோட 1 வருஷம் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுமே. இந்த பயம் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். இந்த பயத்தினால தான் எந்த கோச்சிங்ல சேர்த்தலாம், இந்த கோச்சிங்கை நம்பி நான் சேர்ந்தா என்னால எம்பிபிஎஸ் சீட் எடுத்துட முடியுமா, நீட் எக்ஸாமை கிராக் பண்ணிட முடியுமாங்கிற இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கான ஒரே பதில் NST, நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ். நான் ஏன் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன்னா, பிஃபோர் தட் என்னை பத்தின செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஐ எம் டாக்டர் சுதர்ஷன். இப்போதான் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். 2019 நீட் எக்ஸாம்ல என்னோட 12th முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீட் எழுதி ஸ்டேட் ரேங்க் 1207 வாங்கினேன். தமிழ்நாட்டுல டாப்பர் நானு. அண்ட் அதை வச்சு கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் எடுத்து இந்த 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு இப்போ ஒரு டாக்டரா இங்க நின்றுட்டு இருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீட் ப்ரிப்பரேஷனை ரொம்ப சீரியஸா பண்ணேன். வித்தின் a ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் என்னால நீட் எக்ஸாமை கிராக் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்க முடிஞ்சது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டாப்பான ரேங்க் எடுத்திருந்தேன். அந்த மொமெண்ட்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படி இந்த ஷார்ட் டைம்ல பண்ண, நீ 12th வரைக்குமே பெருசா படிக்கலையேன்னு. ஒன் திங், இது எல்லாருக்கான பதில் நான் சொல்றேன். நான் இதை மட்டும் பண்ணல, 12th நான் டாப் மார்க்ஸ் வாங்கினேன். என்னை விட டாப் மார்க்ஸ் வாங்கினவங்க இருந்தாங்க. நானும் 95, 96 மார்க்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட என்டையர் எம்பிபிஎஸ் ஜேர்னியில் 8 கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். பல டிஸ்டிங்ஷன் அண்ட் ஹானர் எடுத்திருக்கேன். என்னோட காலேஜில் எந்த ஈவெண்ட்ஸ்னாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நிறைய குவிசஸ் போயிருக்கேன், நான் எடுத்து நடத்தியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த 6 வருஷத்தில் நான் எப்படி இந்த கம்மி டைமில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும், என்னோட ஜூனியர்ஸ்க்கு 11th and 12th படிக்கிற பசங்க ட்ராப்பர்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். இதை மட்டும் நான் பண்ணல, என்னோட கம்ப்ளீட் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ் ஆப்ல பிசிக்ஸ் கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தேன். லாஸ்ட் 1 இயரா கம்ப்ளீட் நீட் கோச்சிங் கொடுத்தேன். இது எல்லாத்தையும் என்னால பண்ண முடிஞ்சு எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என் நாலேஜ் மட்டும் இல்லை. நாலேஜையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம எப்படி ஒர்க் பண்றோம், நம்ம கிளாரிட்டி என்ன, எப்படி ஒர்க் பண்ணா உனக்கு ரிசல்ட் வருங்கிறத தெரிஞ்சு பண்ணா அந்த இடத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கறதா என்னோட ஒரு கருத்து. அதை தான் நான் ஐடியாலஜியை வச்சுட்டு ஃபாலோ பண்ண எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடிஞ்சது. இந்த மொமெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நம்மளை சுத்தி அவ்வளோ குவாலிட்டியான ரிசோர்ஸ் இருக்கு, கிரேட் லெஜெண்ட்ஸ் எழுதின புக்ஸ் இருக்கு, ஹை குவாலிட்டி டீச்சிங் யூடியூப்லயே ஃப்ரீயா இருக்கு, இன்க்ளூடிங் மைண்ட். செக் பண்ண அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி பல பேர் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோச்சிங் எடுத்துக்கிறீங்க, கிளாஸஸ் பாக்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. இரவு பகல் பார்க்காம அந்த ஆஸ்பிரண்ட் பயங்கரமா படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, சாப்பாடு தண்ணி கூட ஒழுங்கா எடுத்துக்காம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிச்சும் ரிசல்ட் சரியா வரல. எனக்கு என்னமோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க், இவ்வளோ ரிசோர்ஸையும் தாண்டி ஒருத்தரால் சீட் எடுக்க முடியலனா the problem is not only with their knowledge, talent and resources, it's with the strategy. உன்னோட என்டையர் ப்ரிப்பரேஷனை நீ எப்படி பிளான் பண்ற, அதுக்கேற்ற மாதிரி நீட் எக்ஸாம்ல எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கா? அந்த லெவலுக்கு நீ எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றியா? irrelevant படிக்காம இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதுக்கு ரிலவெண்டா நீ படிக்கிறியா? உன்னோட எஃபர்ட்ஸ், உன்னோட டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராப்பரா இருக்கா? ஒரு டெஸ்ட்டை ப்ராப்பரா எழுதி அனலைஸ் பண்ணி உன் மிஸ்டேக்ஸ் இம்ப்ரூவ் பண்றியா? இது எல்லாமே தான் comes under the word strategy guys. ஒரே ஒரு விஷயம் மனசுலன்னு சொல்றேன், இது எல்லாமே ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தெரியாது. நான் நீட் ஆஸ்பிரண்டா இருந்திருக்கேன், அந்த ஃபீல்டை தாண்டி இப்போ ஒரு கோச்சிங்காகவும் இருக்கேன். இந்த என்டையர் ஜேர்னியில் 11th 12th முடிப்போம், பெருசாக இந்த நீட்டுக்கு எப்படி படிக்கலாம் நமக்கு தெரியாது. ஸ்கூலில் டீச்சர்ஸ்னா போர்டு எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்துல நமக்கு தெரியாது. இதை யார் கொடுக்கணும்னா, நீங்கள் பணம் கட்டி செலவு பண்ணுற கோச்சிங் இதை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த ஃபீல்டில் பல வருஷமாக இருக்காங்க, எப்படி நீட் எக்ஸாம் படிக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸை கொடுக்கணும். அப்படி இல்லை நீட் எக்ஸாமை கம்மி டைமில் சூப்பராக ஸ்ட்ராட்டஜி வச்சு டாப் மார்க்ஸ் எடுத்த ஒரு டாப்பர், நிறைய டாப்பர்ஸ் இங்கே இருக்காங்க, நானும் ஒரு நாளாக பண்ணியிருக்கேன் நம்புறேன். இந்த மாதிரி டாப்பர்ஸ் கொடுக்குற அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அவங்க எப்படி அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு, அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுங்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தேவை. அதை ப்ராப்பரா தெளிவா ஒருத்தருக்கு கிடைச்சா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போடுற எந்த ஒரு நீட் ஆஸ்பிரண்டாலையும் சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும், சீட்டை எடுக்க முடியும். அண்ட் இந்த மொமெண்ட்ல ஐ வாண்டட் டு டெல் யூ கைஸ், என்னோட சேனலுக்கு பேர் வச்சதுக்கான காரணமே நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ். தமிழ்ல அந்த மொமெண்ட்ல இருந்து இது வரைக்குமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாமுக்கு நீ இப்படி தான்டா படிக்கணும், இதெல்லாம் தான் தேவை, இதெல்லாம் தேவையில்லை, இந்த மொமெண்ட்ல இதை ஃபோக்கஸ் பண்ணு, இந்த மொமெண்ட்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோ, உன்னோட என்டையர் இயர் ப்ரிப்பரேஷன்ல நீ இப்படி ஸ்டார்ட் பண்ணும், ஒவ்வொரு சாப்டர் இப்படி படிக்கணும், சாப்டரை படிச்சு முடிச்சோடனே ஒரு கான்செப்ட் படிச்ச உடனே அதோட ரிலவெண்ட் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும், நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடணும், அதுக்கு ரிலவெண்டான இம்பார்ட்டன்ட் ஜேஇ மெயின் கொஸ்டின்ஸ் மட்டும் போடணும். இந்த மாதிரி முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தான் நான் என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சேன். 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் 1 இயரா ஃபுல் ஃபிளெஜ்டா என் கோச்சிங்கோட சேர்த்து இதை கொடுத்துட்டு இருக்கேன். ஐ ஹோப் ஸோ
என்னால் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் நம்புகிறேன். திஸ் இஸ் மை சேனல் அண்ட் திஸ் இஸ் மை அகாடமி நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ். வெல்கம் டு பை நீட் 2027 ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இந்த வீடியோவில் என்னோட கம்ப்ளீட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு நான் தரேன். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் திஸ் வீடியோ. NST ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நீட் 2027 இதை நம்ம அஃபிஷியலாக இப்போ லான்ச் பண்ணுறோம். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வருஷத்தை ட்ராப் பண்ணி நீ நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு பயத்தில் இருக்கீங்கன்னா ஐ வில் பி த ஒன் கை ஹூ இஸ் கோயிங் டு கிவ் யூ கம்ப்ளீட் சொல்யூஷன். எண்ட் டு எண்ட் உங்களை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். we are going to give complete training guys. Yes. Why to choose NST repeater batch? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு சிம்பிளான பதில் தான். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் செம்மையான திறமை இருக்கும். பிரச்சனை என்னன்னா அவங்களோட வீக்னஸை நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணாமல் விட்டுறனால்தான் அவங்க திறமை இல்லாத மாதிரியும் ஒழுங்காக படிக்காத மாதிரியும் ஃபீல் ஆகுது. அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் வரல. இதை நான் ஃபிக்ஸ் பண்ண நினச்சேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனையோ அதை பர்சனலைஸ்டாக கொண்டு போய் அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்களால சூப்பராக மார்க்ஸ் வாங்க முடியும். இதுக்காக தான் என்னோட ஃபஸ்ட்டு விஷயம் பர்சனலைஸ்டு கோச்சிங். இந்த பர்சனலைஸ்டு கோச்சிங்கை உங்களுக்கு கொடுக்க நானே எல்லாருக்கிட்டையுமே டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான பேர் படிப்பீங்க. ஸோ இந்த மொமெண்ட்டில் எனக்கு கீழே என்னோட கைடன்ஸில் நீட்டில் ஆல்ரெடி டாப் மார்க்ஸ் வாங்கி வேரியஸ் டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கிற டாப்பர்ஸ், MMC, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக், இந்த மாதிரி வேரியஸ் டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கிற MBBS ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் குழந்தைக்கு மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. இந்த மென்டர்ஷிப் எல்லாமே என்னோட கண் பார்வையில் நான் ஒரு கைடன்ஸில் வச்சுருப்பேன். உங்கள் குரூப்ஸ்குள்ளே போட்டு டெய்லியுமே அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி வீக்கெண்ட் ஆனால் மீட்டிங் நடத்தி கம்ப்ளீட்டாக அவங்கள ட்ராக் பண்ண போகிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மென்டருக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அலோகேட் பண்ண போகிறோம். நாங்கள் கொடுக்க போகிற டெய்லி டைம் டேபிளை உங்கள் ஸ்டூடெண்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா, ஏன் மிஸ் அவுட் பண்ணுறாங்க, ஏன் மார்க்ஸ் கம்மியாக வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்களுக்கு டேலண்ட் இருந்தும் மார்க்ஸ் வாங்க முடியலங்கிற இந்த பிரச்சனையை அந்த மென்டர் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்க கிட்ட பேசுவாங்க. டெய்லியும் அவங்களால குரூப்பில் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், தனியாகவும் மெசேஜ் பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்ட டைமில் கால் பண்ணி பேச முடியும். இது இல்லாமல் வீக்கெண்ட் ஆனால் எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் மென்டார் மீட்டிங்னு நடத்துவோம். லைவாக அவங்க கிட்ட வீடியோ பார்த்தோ கால் பண்ணியோ டைரெக்டாகவே பேச முடியும். குரூப்பாக நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸை ஒரே மொமெண்ட்லேயும் எப்படிலாம் படிக்கிறதுனா, நான் இங்கே பிரச்சனையாக இருக்கேன், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டும் எனக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகலன்னு அவங்களால டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை தான் நாங்கள் மென்டர்ஷிப்பில் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் நீட் ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டிஸ். உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிற டீச்சர்ஸ் தான் உங்களை ப்ரிப்பரேஷனோட மெயின் பார்ட். அவங்க ஒழுங்காக இல்லை, கண்டிப்பாக உன் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக போகாது. ஸோ அதுக்காக தான் இருக்கலே ட்ரெயின்டான எக்ஸ்பர்ட் நீட் ஃபேக்கல்ட்டிஸ், நீட்டுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் தான் உனக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாரும் பார்த்து கதறி அடித்து ஓடுற ஃபிசிக்ஸ். உங்களுக்காக நான் தான் டாக்டர் சுதர்ஷன் தான் உங்களுக்காக ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டாக கிளாஸ் எடுக்க போகிறேன். எண்ட் டு எண்ட் ஃபுல் ஃபிசிக்ஸ்க்கான கிளாஸஸ் நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு பி யோர் ஃபிசிக்ஸ் டீச்சர். என்னோட கிளாஸ் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் கிடைக்கும்னு. எனக்கு ஒருத்தர் ஃபிசிக்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தா சூப்பராக புரியுமோ அதை எக்ஸ்பர்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறேன். என்னோட மெயின் திங் கஷ்டமாக இருக்கிறது எல்லாத்தையுமே பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப கம்மி டைமில் சூப்பராக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறது தான். அண்ட் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு எக்ஸாமில் நீ எப்படி MCQ சால்வ் பண்ணுமோ அந்த டெக்னிக்ஸ் நான் உனக்காக கொடுப்பேன். என் கிளாஸை பார்த்த பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பார்க்காதவங்க தயவு செஞ்சு நம்ம ஆப்குள்ளே டெமோ லெக்சர் இருக்குது, என்னோட என்டையர் யூடியூப் சேனல் இருக்குது, போயிட்டு எவ்வளோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிப்பாரு. ஃபிசிக்ஸ் இதுக்கப்புறமா உனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்காது. அது என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன். என் கிளாஸை பார்த்துட்டு புரியலன்னு சொல்லு, அதுக்கப்புறம் பேசலாம். நெக்ஸ்ட் விஷயம், அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் தாரணி மேமும் பிரியங்கா மேமும் உங்களுக்காக இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் எடுக்க போகிறாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மறுபடியும் நான் தான். மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்க்கு நான் MCQ சால்விங் ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறேன். முக்கியமான சாப்டர்ஸ்க்கு கான்செப்ட்ஸ் நான் எடுப்பேன். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்ஆர்கானிக்கு பிரியங்கா மேம், ஆர்கானிக்கு உங்களோட தாரணி மேம் செம்மையாக எடுக்க போகிறாங்க. இவங்க எல்லாரோட டெமோ லெக்சர்ஸும் இவங்க எல்லாரோட கிளாஸஸும் நாங்கள் டெமோவாக உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கொடுக்குறோம். போயிட்டு நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ் ஆப்குள்ளே டைரெக்டாக போனால் டெமோ கிளாஸஸ் இருக்கும், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அப்படிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் டைரெக்ட் டெமோ லிங்க் கொடுக்குறேன். டெமோ பார்த்துட்டு புஷ் பண்ண யூ வில் கெட் த அந்த இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு கிடைக்காத ஒரு சூப்பர்பான கிளாஸஸை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். அண்ட் கம்மிங் டு பயாலஜி, சௌமியா மேம் அண்ட் பிரியங்கா மேம்.
அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் ஜுவாலஜி எடுக்க போகிறாங்க. பல பேர் அவங்க ஜுவாலஜி கிளாஸ்க்கு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ். அவங்களுக்கான டெமோ லெக்சர்ஸும் கொடுத்துருக்கேன். 2 பேர் போய் செக் அவுட் பண்ண. யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ great experience of teaching and learning here guys. So this is the expert meeting உங்களுக்காக கிளாஸ் எடுக்க போகிறோம். அண்ட் மூணாவது strategic pattern of test series. இந்த strategic pattern of test seriesனா என்ன தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். give me 1 minute. தட் இஸ் ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் அந்த ஸ்லைடை. நாங்கள் ரீசெண்டாக எலைட் பேட்ச்னு லான்ச் பண்ணியிருந்தோம். யாருக்குன்னா 11th and 12th கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராப்பராக படிக்கணும்னு ஷார்ட் பீரியடுக்காக அவங்களுக்கு ஒரு பேட்ச். அந்த பேட்ச்சில் 2 ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஃபேஸ்னா 14 நாள். அந்த 14 நாளில் நாங்கள் அவங்களுக்காக ஒரு டைம் டேபிள் கொடுப்போம், டெய்லி டைம் டேபிள். இந்த டேட்டில் நீங்கள் ஃபிசிக்ஸில் இந்த கிளாஸ், கெமிஸ்ட்ரியில் இந்த கிளாஸ், பயாலஜியில் இன்னைக்கு கிளாஸ் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஃபிசிக்ஸில் இந்த கிளாஸ் இவ்வளோ டியூரேஷன், கெமிஸ்ட்ரியில் இந்த கிளாஸ் இவ்வளோ டியூரேஷன், பயாலஜி இவ்வளோ கிளாஸ் அப்படின்னு டியூரேஷன் வைஸ் நாங்கள் டெய்லி ஷெட்யூல் பிளான் பண்ணுவோம். அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் அப்லோட் பண்ணுவோம். அந்த 14 நாள் அவங்க டெய்லி என்ன படிக்கணும், எந்த லெக்சர் பார்க்கணும்னு 1 by 1 டெய்லி ரிலீஸ் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம் கிளாஸஸை. இந்த கிளாஸஸை பார்த்து முடிக்கிறாங்க. 14 நாள் பார்த்து முடிச்சுட்டு அந்த 14வது நாள் அவங்க ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. அந்த டெஸ்ட் 720 மார்க்ஸ்க்கு உங்கள் நீட் எக்ஸாம் மாதிரி இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்? நீட் எக்ஸாம் மாதிரி 720 மார்க்ஸ் தான் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே தான் ஸ்பெஷாலிட்டி. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 2 days நாங்கள் மோஸ்ட்லி பஃபர் டே கொடுப்போம். ஒரு சில பேர் பேக்லாக்ஸ் வந்து ஒழுங்காக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா நாளும் நினச்ச மாதிரி போகாது, 1 or 2 days மிஸ் அவுட் ஆகும். அதுக்காக லாஸ்ட் ஒரு 1 day அவங்களுக்கு ரிவிஷனுக்காகவும் ஒழுங்காக படிக்காத மிச்சம் வச்சிருக்க எல்லாத்தையும் படிக்கிறதுக்காகவும் ஒரு டைம் கொடுப்போம். அண்ட் இதையும் தாண்டி இதோட சிலபஸ் பாரு. சிலபஸ் ஃப்ரம் phase 1, phase 2, phase 3 3 ஃபேஸ். ஃபஸ்ட்டு 14 நாள் படித்தது, செகண்டு 14 நாள், தேர்டு 14 நாள். ஆக்சுவலாக ஒவ்வொரு 14 நாள் முடிஞ்சோடனே அந்த 14வது நாள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 3 செட்டு இந்த மாதிரி முடிக்கிறீங்க, 3 ஃபேஸ் இந்த மாதிரி முடிக்கிறீங்க. முடித்த உடனே எல்லாருமே ஜஸ்ட் அந்த 14 நாளில் படித்தது மட்டும் தான் டெஸ்ட்டாக கொடுப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபேஸஸில் படிக்கிற எல்லாத்தையுமே கிராண்ட் டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்போம். ஸோ யூ வில் ஹாவ் அ கிராண்ட் டெஸ்ட் நம்பர் 1 ஆஃப்டர் எவ்ரி 3rd ஃபேஸ். சரியா? உங்களுக்கு இந்த மொமெண்ட்ல இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு படித்தது எல்லாமே மறக்காது. உங்களுக்கு டைம் கொடுத்த ரிவிஷனுக்காகவும் உங்களுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நாலேஜை ஆட் பண்ணிகிட்டே போவ, ரிவிஷன் பண்ணிகிட்டே போவ. அண்ட் கிராண்ட் டெஸ்ட் 1 முடியுமா, அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் மறுபடியும் நடக்கும். அண்ட் 3ஆவது ஃபேஸ் முடிச்சுட்டு கிராண்ட் டெஸ்ட் 2 நடக்கும். அதோட சிலபஸ் கிராண்ட் டெஸ்ட் 1 ப்ளஸ் அந்த 3 ஃபேஸோட டெஸ்ட். அந்த மாதிரி சிலபஸை ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்போம். ஸோ தட் நீங்கள் படித்ததை கான்ஸ்டண்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உனக்கு இதையும் தாண்டி சாப்டர் வைஸ் டெஸ்ட் கிடைக்கும், டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் கிடைக்கும், நிறைய டெஸ்ட் கிடைக்க போது. இது எங்களோட மேஜர் டெஸ்ட்கான ஒரு பேட்டர்ன். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பழசையும் ஞாபகம் வச்சுட்டே இருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிட்டே வருவீங்க, உங்கள் நாலேஜ் ஆட் ஆகிட்டே போகும், மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்ட்ராட்டஜிக் பேட்டர்ன் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இது கிராண்ட் டெஸ்ட், மெகா டெஸ்ட். இது இல்லாமல் நீங்கள் டெய்லியுமே அந்த கிளாஸ் முடிச்சுட்டு டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. குவிஸ் ஃபார்மேட்டில் கொடுப்போம். சொல்கிறேன், 2வது சாப்டர் டெஸ்ட் இருக்கும். அதில் தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான எங்கேயுமே நீங்கள் பார்க்காத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. தட் இஸ் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் கைஸ். இது என்ன டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன்னா, ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக மொபைலில் டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் சாப்டர் நீங்கள் படித்து முடித்த உடனே அந்த சாப்டர்லேருந்து பெஸ்ட்டு டாப் 45 MCQs எதெல்லாம் இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு கேட்கலான்னு நாங்கள் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு டெஸ்ட்டாக கொடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ அட்டன் பண்ணிக்கலாம், அந்த சாப்டர் முடிஞ்ச உடனே. சரியா? அது எப்போயுமே அவைலபிளாக இருக்கும். அந்த சாப்டர் டெஸ்ட் எழுதின உடனே பல பேருக்கு கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, தப்பாக பண்ணியிருப்பீங்க. அதோட டீட்டெயில்டு சொல்யூஷன் கிடைக்கும், அனாலிசிஸ் கிடைக்கும். இதையும் தாண்டி நாங்கள் ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக பண்ண நினச்சோம். பல பேர் படிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க தப்பு பண்ண கொஷின்ஸை சரி பண்ண நினைப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷன் படித்தா சில சமயம் புரியாமல் போகலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் அந்த டெஸ்ட்டை இறங்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பர்ட் நீட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்காக அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த 45 கொஷினில் ஒரு சில கொஷின்ஸ் நாங்கள் வேணும்னே ட்விஸ்டடாகவும் டஃப்பாகவும் வச்சுருப்போம். ஏன்னா உங்கள் நீட் எக்ஸாமில் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். ட்விஸ்டடாகவும் இருக்கும், டஃப்பாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீ எதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறியோ, ட்விஸ்ட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் டென்ஷன் ஆகிட்டேன்னா பின்னாடி இருக்கிற ஈஸி கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பல பேர் நாலேஜ் இருந்துமே அவங்க நீட் எக்ஸாம் கனவை தொலைச்சிருக்காங்க.
நீங்களும் கூட அதில் ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த மொமெண்ட்லேருந்து எல்லா மிக்ஸ்டு பேக் ஆஃப் கொஷின்ஸை கொடுத்து அந்த டாப் 45 கொஷின்ஸ் எடுத்து இதில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் ட்ராப் வச்சுருக்கோம் அந்த ட்ராப்பில் நீ மாட்டிக்க கூடாது, இது நான் வேணுமே உனக்காக வச்ச ட்ராப்பு, இதில் சிக்கிட்டேன்னா பின்னாடி இருக்கிற ஈஸி கொஷின்ஸ்லாம் நீ மிஸ் பண்ணியிருப்ப. ஸோ எக்ஸாமில் இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு இருக்கும், அதெல்லாம் நீ தப்பிச்சிக்கணும், அதெல்லாம் நீ எப்படி தப்பிக்கணுங்கிற எல்லாத்தையும் அந்த டிஸ்கஷனை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கொஷினையும் நீ எப்படி கம்மி டைமில் சால்வ் பண்ணணும், இதுக்கு பின்னாடி இருக்க ட்ரிக்ஸ் என்ன, இந்த மிஸ்டேக் நீ பண்ணியிருப்ப, இந்த மிஸ்டேக் நீ பண்ணக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக அதில் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா நான் காட்டுறேன் பாருங்க ஒரு ஸ்லைடு, யூ வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். 1 second கைஸ், லெட் மீ கோ டு தட் பேஜ். யா, திஸ் இஸ் தட் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் கைஸ். நீங்கள் என்ன கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ங்கிறத நாங்கள் டெமோ லெக்சரில் வச்சிருக்கோம், தாரணி மேம் எடுத்திருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் 6 பார்ட்ஸில் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் டிஎன்டின்னு இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அங்கே டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் 45 கொஷின் டெஸ்ட் எழுதிக்கலாம். இது முடிச்சோன்னே அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஆகும். இதில் அந்த 45 கொஷினையும் 1 by 1 அந்த கொஷினை காமிச்சு இந்த கொஷினை நீ எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி இந்த கொஷினை புரிஞ்சுக்கணும், எந்த கேள்வி அந்த கேள்வியில் நீ எந்த வார்த்தையை தேடணும், எப்படி சம்முக்கு யோசிக்கணுங்கிற அந்த யோசிக்கிற டெக்னிக்கை சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அது கூடவே சேர்ந்து ட்ரிக்ஸ், இது எப்படி கம்மி டைமில் சால்வ் பண்ணும், எந்த மிஸ்டேக் நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு டிஸ்கஷன் வித் அனாலிசிஸ் கிடைக்குது. அண்ட் இங்கே தான் பசங்க எம்சிக்யூ சால்விங்க அந்த டெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தட் உங்களால் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னதான் ஸ்டார்டிங்கில் மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தப்பை ஸ்ட்ராட்டஜிக்காக ஜெயிக்க முடியும். அதுக்கான முக்கியமான விஷயம் தான் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன். இதை கம்ப்ளீட்டாக எல்லா சாப்டர் முடிச்சுட்டு சாப்டர் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷனாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த கிளாஸோட பிடிஎஃப் நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். Now come back for the next unique strategy, the finest one, crisp and MCQ oriented teaching. எங்கள் கிளாஸ் எல்லாமே வளவளன்னு இழுத்துட்டே இருக்காது, கதை பேசிகிட்டு இருக்காது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தேவையோ அது எல்லாமே இருக்கும். அதே சமயம் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் நான் நம்புகிறேன், உன்னோட டேயில் இருக்க என்டையர் டைமை எப்படி நீ யூஸ் பண்ணுறங்கிறது தான். டைம் தான் ப்ரீஷியஸ். டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு லெக்சர் இருக்கக்கூடாது நான் நம்புகிறாள். அதனால தான் ரொம்ப கன்சைஸாகவும் கிறிஸ்பாகவும் எல்லா லெக்சர்ஸும் நாங்கள் பிளான் பண்ணுவோம். அதில் பேசிக்கில் 0 லெவலில் இருந்தால் ஒவ்வொரு கிளாஸ் நாங்கள் எடுப்போம். அதில் பேசிக் கான்செப்ட் சொல்லிக் கொடுத்துட்டு நீட் லெவலுக்கு உனக்கு என்னென்னலாம் டெக்னிக்ஸ் தேவையோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அண்ட் வெறும் கான்செப்ட்ஸ் டெக்னிக்ஸ் மட்டும் இல்லை, எம்சிக்யூஸும் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். இந்த கிளாஸ்லேருந்து என்னென்ன எம்சிக்யூஸ் நீ தெரிஞ்சுக்கணும், ஏன்னா கான்செப்ட்ஸை மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு விட்டால் பல பசங்களுக்கு நீட் எக்ஸாமில் இருக்கிற எம்சிக்யூ அப்ரோச் பண்ணவே தெரில. கான்செப்டை சொல்லிட்டு எம்சிக்யூ நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு விட்டா அவங்களால எஃபெக்டிவாக சால்வ் பண்ண முடியாது. இதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எனக்கு ஒருத்தர் இதை பண்ணுறதுனால தான் என்னால் நீட் எக்ஸாமில் ப்ராப்பராக மார்க் வாங்க முடியல. ஸோ அந்த பிரிட்ஜை நாங்கள் சரி பண்ண நினைக்கிறோம், அந்த கேப்பை நாங்கள் பாலம் போட நினைக்கிறோம். அதனால் கான்செப்டை வேகமாக சொல்லி கொடுத்துட்டு டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்துட்டு நிறைய எம்சிக்யூ சால்விங்க நாங்கள் பண்ணி காட்ட போகிறோம். அதில் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து அவங்கள தூண்டி விட்டு நீ போய் இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுப்போம். ஸோ தட் அந்த கிளாஸை பார்த்து முடித்தோடனே ஒரு கான்செப்டோட செம்ம நாலேஜும் கிடைக்கும். அதுலேருந்து எம்சிக்யூ எப்படி கேட்பாங்கன்னு தெரியும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, நீட் 2026 95% ஆஃப் த கொஷின் எங்களோட டைரக்ட் பேட்சில் நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுத்த எம்சிக்யூஸ்லேருந்து வந்திருக்கு. இதோட ப்ரூஃப் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம், 1 by 1 கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்காக நான் சீக்கிரமாக அதை ப்ரூஃப் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் போடுறேன். ஏன்னா இந்த கிளாஸில் நாங்கள் செலக்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்குற எம்சிக்யூஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான எம்சிக்யூஸ். பேசிக்ஸ்லேருந்து நீட் லெவல் வரைக்கும் எதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கோ அதெல்லாமே கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். இதை முடிச்சுட்டு கீழே நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வேறு மாடல்ஸ். ஸோ இதை ஒருத்தர் பண்ணுறப்போ இந்த எல்லா யூனிக் ஃபீச்சருமே ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு அவங்க ரேங்கை பூஸ்ட் பண்ண செம்மையாக ஹெல்ப் பண்ண போது அதை தான் நம்ம என்எஸ்டி சைட்லேருந்து உங்களுக்காக டெலிவர் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்த்து வந்திருப்பேன். நாங்கள் 2 டிஃப்ரெண்ட் பேட்சாக இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபுல் பேட்ச், இன்னொன்று கொண்டாக்கல் சொல்கிறேன். எஸ் கைஸ், அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷலான டெஸ்ட் நாங்கள் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி டெஸ்ட் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது, என்டையர் இந்தியா. த கான்செப்ட் இஸ் ஹை ப்ரெஷர் டெஸ்ட். நீட் எக்ஸாமில் பல பேர் நான் இப்போது பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கிற விஷயம், நல்லா படிச்சுட்டு போகிறேன்னா, சூப்பராக படிச்சுட்டு போகிறேன், செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன், எக்ஸாமுக்கு முன்னாடி வைக்கிற எல்லா மார்க் டெஸ்ட்லையும் டாப் மார்க்ஸ் 670 மார்க்ஸ், 680 மார்க்ஸ், 650 மார்க்ஸ் வாங்குறேன்.
நீட் எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதுறேன், 300 மார்க், 350 மார்க், 400 மார்க். ஏன்பா 650 670 வாங்கிட்டு இருந்த நீ ஏன் 300 350 வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா, த ப்ராப்ளம் இஸ் எக்ஸாமில் டென்ஷன் ஆகிட்டேன், பேனிக் ஆகிட்டேன். ஒரு கஷ்டமான கொஷினை பார்த்த உடனே டைம் ஐயோ பயமாக இருக்கேன்னு சொல்லி மேனேஜ் பண்ண முடியாமல் பதறி போய் பின்னாடி இந்த ஈஸி கொஷின்லாம் தப்பாக பதட்டத்தில் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த பதிலை பல நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலேயே அவ்வளோ டேலண்டட், அவ்வளோ டிசர்விங்கான ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள எம்பிபிஎஸ்க்காக நம்ம தொலைச்சிட்டு வராங்க. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஒரு ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்மாக இருந்தே நாங்கள் இந்த விஷயத்தை சரி பண்ண நினைக்கிறோம். இதுக்காக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த ஃபீச்சர் தான் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் என்எஸ்டி. த ஸ்பெஷல் ஃபீச்சர் இன் திஸ் நீட் யூனிக் கோச்சிங் ஹை ப்ரெஷர் டெஸ்ட். இதில் நாங்கள் உங்களுக்கு எப்பயும் கொடுக்குற வழக்கமான டெஸ்ட்டையும் தாண்டி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட் சொல்லிடுவோம். இந்த டேட்குள்ளே உங்களுக்கு ஹை ப்ரெஷர் டெஸ்ட்னே அதுக்கு ஹெட்டிங் வச்சே கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட் ஹை ப்ரெஷரே உங்களுக்கு நடக்க போகுது. ஹை ப்ரெஷர் என்னென்னா, ஒரு 30 கொஷின் உங்களுக்கு கொடுக்குறோன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே மிக்சட் லெவலாக இருக்கும். ஈஸியாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், எல்லா லெவல் ஆஃப் கொஷின்ஸும் மிக்ஸாக இருக்கும். இதை வழக்கமாக போகிறதுக்கான டைமிங் ஒரு 60 நிமிஷம்னா உங்கள் கையில் வெறும் 30 நிமிஷம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பாதி நேரத்தில் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன். அப்படி எழுதுகிறப்போ எல்லா கொஸ்டின்ஸும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஈஸி கொஷின்ஸ், மாடரேட்டு, டிஃபிகல்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த கொஸ்டின் செட்டை அவங்களுக்கு கொடுப்போம். கவலைப்படாத, நார்மலாக இருக்கிற ரொட்டீன் டெஸ்ட்டும் தாண்டி இது எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம். ஸோ தட் அந்த பையனும் பொண்ணும் இதுக்கு ப்ரிப்பேர்டாக வருவீங்க. ஓகே, இன்றைக்கி ஹை ப்ரெஷர் டெஸ்ட் இருக்க போது நம்ம ப்ரெஷரை ஏற்றிக்காமல் கூல் டவுனாக காமாக இந்த எக்ஸாம் எழுதணும். வேணும்னே உங்களுக்கு தெரிஞ்சே வரும், அந்த 30 கொஷின் எழுதுறதுக்கு 60 நிமிஷம் ஆகும், அது 30 நிமிஷம் ஆகும். ஆனால் நாங்கள் அந்த டைமில் பாதி டைம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் அவங்களால பெஸ்ட்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மொமெண்ட்டில் அண்டர் ஹை ப்ரெஷர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வெளியில் வரும். இதுக்கு பழக்கிறோம் நாங்கள் அவங்கள. இதுக்கு நீ பழகிட்டேன்னா எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வரப்போ உன்னால் அந்த ப்ரெஷரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கான ட்ரைனிங் தான் உனக்கு இந்த ஹை ப்ரெஷர் டெஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்க போகுது. நார்மலாக இருக்க ரொட்டீன் டெஸ்ட், அந்த 720 மார்க் டெஸ்ட் எல்லாமே உனக்கு பர்ஃபெக்டாக நீட் எக்ஸாம் எந்த லெவலில் இருக்குமோ அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். இந்த டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலாக இந்த ஹை ப்ரெஷரை மேனேஜ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இதை பற்றின டீட்டெயில்ஸாக பேச்சுலர் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் உனக்கு போட்டு சொல்லித்தரேன். இது எப்படி நீ ஹேண்டில் பண்ணுங்கிற டிப்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்க போது யூ ஆர் கோயிங் டு ஹேவ் செம்ம விஷயம் கைஸ். அண்ட் நவ் இட் இஸ் டைம் டு ரிவீல் த கிரேட் 2 பேட்சஸ் கைஸ். நாங்கள் 2 பேட்ச் கொடுக்க போகிறோம். ஒன்று ஃபுல் பேட்ச், இன்னொன்று ஃபோக்கஸ் பேட்ச். என்எஸ்டியோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்காக கிடைக்க போகுது. ஒன்று ஃபுல் பேட்ச், இன்னொன்று ஃபோக்கஸ் பேட்ச். ஏன் டிஃப்ரெண்ட்டாக 2 பேட்ச்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இல்லை. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 2ஆக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் எந்த பேட்சை நீங்கள் எடுக்கணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். நாங்கள் இந்த பேட்ச் யாருக்காக செஞ்சுருக்கோம், இந்த பேட்ச் யாருக்காக செஞ்சுருக்கோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இந்த வீடியோவில் அடுத்து நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் எந்த பேட்ச்சில் சேரணுங்கிற டெசிஷனை நீங்களே எடுங்க. தட் இஸ் அப் டு யூ. சரியா? ஃபஸ்ட்டு ஃபுல் பேட்ச் பற்றி பார்ப்போம், அப்புறம் ஃபோக்கஸ் பேட்ச் பற்றி பார்க்கலாம். வேகமாக கொண்டு போகிறேன். முக்கியமான ஃபீச்சர்ஸை இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், கிளாஸஸ் எல்லாமே டெய்லி டைம் டேபிள் போட்டு கிடைக்கும். இப்போ நான் பிடிஎஃப்ல காமிச்சேன்ல, இன்னைக்கு டேட்டில் இந்த கிளாஸஸ் எல்லாமே இருக்குன்னு. ஒவ்வொரு கிளாஸும் எவ்வளோ டியூரேஷன், இந்த கிளாஸோட டாபிக் என்னன்னு டீட்டெயிலாக கொடுத்துருவோம். அண்ட் இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிங்காக கிடைக்க போகுது. லைவ் கிளாஸ் கிடையாது, ரெக்கார்டிங் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸை முன்னாடி நாள் நைட்டே நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். அந்த ஷெட்யூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு எல்லா கிளாஸும் கரெக்டாக கிடச்சிடும். இது எங்களோட டைம் டேபிள் படி ஸ்ட்ரக்சராக நடக்கும். 14 நாளைக்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்போம். 14வது நாள் அந்த டைம் டேபிளில் இருக்கிற எல்லா சிலபஸும் டெஸ்ட்டு, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். 2வது விஷயம் கிளாஸ் நோட்ஸ். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே நோட்ஸ் ஷேர் பண்ணுவோம். லைக் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து அந்த டைம் டேபிள் பார்த்தீங்களா, இந்த டேட்டு, அதில் என்ன கிளாஸ், ஃபிசிக்ஸில் என்ன கிளாஸு, கெமிஸ்ட்ரியில் என்ன, பயாலஜி என்ன, அந்த கிளாஸோட டியூரேஷன் என்னன்னு தெளிவாக டிசைட் பண்ணி கொடுத்துருவோம். இதை ப்ராப்பராக டைம் எடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டாபிக் இருக்குது. ரே ஆப்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்ட் 2ன்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு லெக்சர் கிடைக்கும். அந்த லெக்சருக்கு கீழே அந்த லெக்சரோட நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்ப்ளீட் கிளாஸ் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ எல்லாமே நோட்ஸாக இருக்கும். நாங்கள் உங்கள் எல்லாரையுமே நோட்ஸ் எழுதி தான் படிக்க சொல்கிறோம். ஒரு கிளாஸை பார்க்குறப்ப நீ நோட்ஸ் எழுதி படிக்கணும். உன்னோட சொந்த நோட்ஸ் தான் உன்னோட ப்ரிப்பரேஷனில் மெயின் ஹெல்ப்பாக இருக்க போது, ரிவிஷன் யூஸ் பண்ண போது. ஸோ இருந்தாலும் நாங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நோட்ஸ் கொடுக்குறோம். அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் 3வது விஷயம் டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட். இந்த டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் மல்டிபிள் சோர்ஸில் உனக்கு கிடைக்கலாம். ஆனால்
நீட் எக்ஸாமில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இதுக்கப்புறம் நீ ப்ராக்டிஸ் பண்ணுமோ, ஒரு கிளாஸை பார்த்து முடித்த உடனே அந்த கிளாஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் நீட் எக்ஸாமில் வரலாமோ அது எல்லாத்தையும் இந்த டிபிடிஸில் எடுத்து வச்சுருப்போம். நாங்களே கிளாஸில் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருப்போம். அதை சால்வ் பண்ணுறதையும் தாண்டி அதை பேஸ் பண்ணினா வேறு மாடல்ஸ், வேறு பேட்டர்ன்ஸை அந்த டிபிடியாக உங்களுக்கு கொடுப்போம். கீழே பார்த்தியா, இது 2 டிபிடி. இது ஒரே டிபிடி தான். இது டெஸ்ட் ஃபார்மேட், இது குவிஸ் ஃபார்மேட். டெஸ்ட் ஃபார்மேட் உங்க எல்லாருக்கும் தெரியும். டெஸ்ட் மாதிரி 45 கொஸ்டின்ஸோ ஒரு 30 கொஸ்டினும் இருக்கும். அதில் 1 by 1 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வருவீங்க. கடைசியில் தான் உங்களுக்கு ஆன்சர்னு தெரியும், கரெக்ட் சொல்யூஷன் தெரியும். ஆனால் குவிஸ் ஃபார்மேட்டுங்கிறது இட் இஸ் சம்திங் யூனிக் கைஸ். இந்த குவிஸ் ஃபார்மேட்டுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். லெட் மீ கோ ஹியர். ஓகே, இதுதான் குவிஸ் ஃபார்மேட்டுக்கான எக்ஸாம்பிள். இதை ஃபஸ்ட்டு நாம தான் இந்த இடத்துல கொண்டு வந்தோம். போன வருஷமே பல ஆஸ்பிரன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இந்த ஃபீச்சர் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் நல்ல மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இதோட கனவு, நான் நீட்டுக்கு படிக்கிறப்போ இந்த மாதிரி ஒருத்தர் யாராவது கொடுங்கப்பா, எனக்கு இதாண்டா வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. நான் இதை கிரியேட் பண்ண நினச்சேன். அதனால இந்த டிபிடியை குவிஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 கொஷின் இந்த நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம்னா அதில் இந்த 20 கொஷினில் ஃபஸ்ட்டு வரும். ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த கொஷினில் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி ஒரு ஆன்சரை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு வந்துடும். உடனே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் கீழே கொடுத்துருவோம். ஸோ தட் ஒரு ஆஸ்பிரண்ட் அந்த கொஷினை படித்து பார்த்து அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக வந்தால் சூப்பர், தப்பாக வந்தால் உடனே அதை திருத்திக்கலாம். எதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, இந்த கொஷின் எப்படி நீங்கள் கரெக்டாக போடணுங்கிற டீட்டெயில்டு சொல்யூஷனும் கீழே கிடைக்கும். இன் ஃபியூச்சர் வி ஆர் ஒர்க்கிங் கைஸ். இந்த டிபிடிஸ்க்குமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாமான்னு அது டைம் பொறுத்து பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு டீட்டெயில் என்ன சூப்பரான சொல்யூஷன் கீழே கிடைச்சிடும். யூஸ் பண்ணி சூப்பராக புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு ஃபீச்சர் நாங்கள் டெஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி குவிஸ் ஃபார்மேட்டில் இப்போ பார்த்த மாதிரி குவிஸ் ஃபார்மேட் கிடைக்கும். இது இல்லாமல் இன்னொரு ஃபார்மேட்லேயே கொடுக்குறோம், தட் இஸ் பிடிஎஃப். இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் 2 பிடிஎஃபாக கொடுக்குறோம். ஒன்று வித் சொல்யூஷன், இன்னொன்று வித்தவுட் சொல்யூஷன். சொல்யூஷன்ஸ் இல்லாமல் எல்லா கொஸ்டின்ஸ் லைனாக இருக்கிற பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கிளாஸ் நீ சால்வ் பண்ணி படிச்சிக்கலாம். இல்லை சொல்யூஷன்ஸோட வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வி ஆர் கிவிங் இன் டிபிடி கைஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர், டெமோ கிளாஸ் எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஆப்புக்குள்ளே உள்ளே போனோடனே ஹோம் பேஜில் இப்படி டெமோ கிளாஸ் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுங்க, டெமோ கிளாஸஸ் பார்த்துக்கலாம். அதில் ஒரு டெமோ கிளாஸ் தான் ரே ஆப்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் ஃபீச்சர் சாப்டர் டெஸ்ட் அண்ட் டிஎன்டி. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னோட யூனிக் ஃபீச்சரில் ஒரு சாப்டர் டெஸ்ட் கொடுப்போம். ஒரு சாப்டரில் இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோங்கிற டீட்டெயில் சொல்லிட்டேன். அடுத்து 14 days ஒன்ஸ் மார்க் டெஸ்ட், அதுக்கும் டிஸ்கஷன் இருக்கு. இந்த வருஷம் நாங்கள் 14 நாளைக்கு ஒன்ஸ் வைக்க போகிற அந்த மார்க் டெஸ்ட்டோட கம்ப்ளீட் டிஸ்கஷனுமே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 720 மார்க் கேட்ட எல்லா கொஷின்ஸையுமே நாங்கள் இந்த கொஷின் எப்படி ஆன்சர் பண்ணணும், கரெக்ட் ஆன்சர் என்ன, தப்பான ஆன்சர் என்ன, எப்படி நீ ரூல் அவுட் பண்ணணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணுங்கிற என்டையர் டிஸ்கஷன் நாங்கள் 14 days ஒன்ஸ் மார்க் டெஸ்ட்டுக்கும் கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேட் டீல். அடுத்து வீக்லி லைவ் டவுட் சால்விங் செஷன். அண்ணா, நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டடாக கொடுக்குறீங்க, அப்போ டெய்லியுமே டவுட்ஸ் வந்து நான் எங்கே சால்வ் பண்ணுறது? 2 டவுட் சால்விங் விஷயத்தை நான் உங்களுக்காக பண்ணுறோம். ஒன்று டெய்லி டவுட் சால்விங் ஃபாரம். இது எங்கன்னா டெலகிராம் குரூப். உங்கள் எல்லாரையுமே நாங்கள் ஒரு காமன் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். நம்ம பேட்ச் என்ரோல் ஆகிட்டிங்கன்னா ஒரு பெரிய காமன் டெலகிராம் குரூப் இருக்கும். ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், உங்கள் நம்பர்ஸ் எங்கேயும் லீக் ஆகாது. ஸோ அந்த டெலகிராம் குரூப்புக்குள்ளே நீங்களும் இருப்பீங்க, நாங்களும் இருப்போம், மென்டர்ஸ் இருப்பாங்க, நானும் இருப்பேன், டீச்சர்ஸும் இருப்பாங்க, எல்லாருமே அதில் இருப்போம். நீங்கள் டெய்லியுமே நாங்கள் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் அதில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண உடனே நாங்கள் அந்த ஹோம்ஒர்க்ஸ் கரெக்டாக இல்லைன்னு வெரிஃபை பண்ணுவோம். அண்ட் உங்களோட டவுட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக எது வந்தாலும் நீங்கள் குரூப்பில் போடுங்க. நாங்கள் எல்லாருமே ஆக்டிவாக இருப்போம். ஒருத்தர் இல்லை இன்னொருத்தரை பார்த்து சீக்கிரமாக அந்த டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவோம். இது டெய்லி டவுட் சால்விங். சரியா? அதில் டீச்சர்ஸ் எல்லாருமே இருப்போம், நீங்கள் ஈஸியாக டவுட்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நிறைய முக்கியமான டவுட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதை லைவ்ல எனக்கு டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும்னா அதுக்காக தான் ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் டவுட் சால்விங் செஷன் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். பயாலஜி மோஸ்ட்லி நீங்களே டவுட் சால்வ் பண்ணிப்பீங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் நாங்கள் டவுட் சால்விங் செஷன் ஒவ்வொரு வீக்கெண்டும் கொடுப்போம். இதுக்கான ஷெட்யூல் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அப்புறமா நீங்கள் பார்த்துக்கலாம். வீக்லி லைவ் டவுட் சால்விங் செஷன் உங்களுக்காக. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப். இந்த பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப்பை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் மென்டர் உங்கள் பையனோ பொண்ணோ டெஸ்ட்டில் ஏன் மார்க்ஸ் கம்மியாக வாங்குறாங்க, என்ன பிரச்சனைங்கிறத அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் டவுன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸில் பேரண்ட்ஸ் ஆன உங்களோட ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவை. உங்கள் பையனோ பொண்ணோ நாங்கள் சொல்கிற ஷெட்யூல் படி, டைம் டேபிள் படி ப்ராப்பராக டெஸ்ட் எழுதுறாங்களா,
அவங்க டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் தனி பேரண்ட்ஸ் குரூப் இருக்கும். அதில் நீங்கள் தாராளமாக எந்த டெக்னிக்கல் இஷ்யூனாலோ எந்த ப்ராப்ளம்னாலோ ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் போடுங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ டிரான்ஸ்பரண்ட் வே. எங்களால் முடிஞ்ச ஃபுல்லஸ்ட் நீட் கோச்சிங்கை எண்ட் டு எண்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி த ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இதுதான் அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க நினச்சேன். சரி, இதை யார் ஜாயின் பண்ணுன்னா 0 லெவல்லேருந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு ப்ராப்பராக கான்செப்சுவல் நாலேஜ் இல்லை, எனக்கு ப்ராப்பராக நீட் ஃபோக்கஸ்டு லெக்சர்ஸ் கிடையாது, எனக்கு நாலேஜ் ப்ராப்பராக இல்லை, எனக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் எண்ட் டு எண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுல் பேட்சை இப்போ எடுத்துக்கோங்க. 0 லெவல்லேருந்து எல்லா கிளாஸஸும், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் நீட் எக்ஸாம்க்கு உனக்கு என்ன தேவையோ எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு வேல உங்களுக்காக கிடைக்க போகுது. இதை நாங்கள் உங்களுக்காக இந்த ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் கொடுக்குறோம். இதுதான் ஃபுல் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ். எனக்கு தெரியும் உங்கள் மனசெல்லாம் எங்கே இருக்குன்னு. லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே கோ ஃபார் ஃபோக்கஸ் பேட்ச் கைஸ். இந்த ஃபோக்கஸ் பேட்சில் நாங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோன்னா, லெட்ஸ் அங்கே போகிற நேராக இந்த ஃபோக்கஸ் பேட்ச் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த நீட் எக்ஸாம் ஒரு தடவை அட்டன் பண்ணி அதில் ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டீங்க. நீங்கள் நல்லாவே ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க, மார்க்கும் டீசெண்டாக வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நீட் எக்ஸாமோட கட் ஆஃப் அதிகமாக போனதுனால சீட்டு கிடைக்கல. ப்ரிப்ரேஷன் ஓவர்லாக் பண்ணிட்டீங்க, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள அந்த டாப் மார்க்ஸ்க்கு போக முடியல, கட் ஆஃப் அளவுக்கு மார்க் வாங்க முடியல. ஏதோ ஒரு சில டெஃபிஷியன்சி இருக்குது. அது ப்ராக்டிஸில் இருக்கலாம், டெஸ்ட் மேக்கிங்கில் இருக்கலாம், ஹை ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ உங்களுக்காக நாங்கள் வேறு விதமாக அல்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் பேட்ச்னு லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னால், இதில் நீட்டுக்கான என்டையர் சிலபஸோட லெக்சர்ஸை ஃபஸ்ட்டு மொமெண்ட்லேயே உங்கள் கையில் கொடுத்துட்றோம். நாங்கள் 2026க்காக எடுத்த கிளாஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மொமெண்ட் நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் எல்லா கிளாஸஸ், எல்லா சாப்டர்ஸோட கிளாஸஸும் உங்கள் கையில் ஆக்சஸ் கொடுத்துட்றோம். நீங்கள் இந்த கிளாஸஸை பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும், எந்த சாப்டருக்கு வேணாலும், எந்த டாபிக் வேணாலும். இந்த எல்லா கிளாஸையும் ஃபஸ்ட்டு மொமெண்ட்லேயே கொடுக்கறதுக்கான காரணம், நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சில வீக்னஸ் ஏரியாஸ் மட்டும் இருக்குது. ஸோ நாங்கள் உங்களுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த டைம் டேபிள் படி உங்களை நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறோம், நிறைய டெஸ்ட் எழுதி வைக்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாமே ப்ராப்பர் டைம் டேபிள் படி போகும். அந்த டைம் டேபிள் படி எவ்ரி வீக்லி ஒன்ஸ், எவ்ரி வீக்கெண்டு, ஸோ உங்களோட எவ்ரி வீக்கெண்டு எங்கேப்பா அது இல்லை, எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வைக்க போகிறோம். அந்த வீக்கெண்டுக்கான டெஸ்ட்டுக்கு சிலபஸை நாங்கள் முன்னாடியே ஷேர் பண்ணிவிடுவோம். அந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணுமோ அதை ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவோம். ஸோ அந்த வீக்கெண்டுக்கான டெஸ்ட்டை வாரம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஆல்ரெடி அதில் ஒரு சில சாப்டர்ஸ் நல்லா படிச்சிருந்தா சூப்பர், நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும். இல்லை எனக்கு இதை நான் ப்ராப்பராக படிக்கலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்க நினைக்கிறேன்னா, எதெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து நல்லா நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கள். உங்களோட கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மோர் ஆஃப் எம்சிக்யூ சால்விங்க்கும், உங்களோட ப்ராப்பரான நோட்ஸ் மேக்கிங்க்கும், டிபிடிஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கும், ஜேஇமே இந்த நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எழுதி பார்க்குறதுக்காக மட்டும்தான். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எப்பவுமே இருக்கும். டவுட்ஸ் வந்தால் கிளாஸஸ் எப்போ வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த மெயின் பர்பஸஸ் உங்களை நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ண வைக்க போகிறோம், நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு தேவை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு நாலேஜை பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை ப்ரொவோக் பண்ணி உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கொடுத்துட்டு நிறைய ப்ராக்டிஸ்க்கு புஷ் பண்ண போகிறோம், நிறைய டெஸ்ட் வைக்க போகிறோம். இதுதான் எங்களோட ஃபோக்கஸ் பேட்ச் ஃபார் நீட் 2027. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம், யூ ஆர் ஆல்ரெடி 50 to 60% ரெடி. பிரச்சனை என்ன, உங்கள் வீக்னஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுக்காக உதவி பண்ண போகிறோம். அண்ட் இதில் பர்சனலைஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்டான உங்களுக்கு டைம் டேபிள் கிடைக்க போகுது. இதில் ப்ராப்ளம் என்ன, பல பேர் பல இடத்துல நீங்கள் 0 லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, லைக் ஃபுல் பேட்ச்சில் நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் சொல்கிற டைம் டேபிளை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதன்படி எல்லா சாப்டரையும் டெய்லியும் ஒவ்வொரு கிளாஸ் நாங்கள் கொடுப்போம். அந்த கிளாஸை நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த கிளாஸ் ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்தா உங்களுக்கு அது டைம் வேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல பர்சனலைஸ்டாக உங்களுக்கு எல்லா கையிலையும் கொடுத்துட்டு உனக்கு என்ன வீக்னஸோ அதை மட்டும் நீ ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எம்சிக்யூ பேங்க் கொடுத்துருவோம், டிபிபி கொடுத்துருவோம், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாமே உங்கள் கை கொடுத்துருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது எம்சிக்யூ சால்விங். இதுக்கான எம்சிக்யூ சால்விங் வீடியோஸும் அந்த சாப்டர் டெஸ்ட் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு பர்சனலைஸ்டாக இதில் கிடைக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் ப்ராக்டிஸ் வில் பி மோர் தேன் தியரி.
தியரி கம்மியாகவும் நிறைய ப்ராக்டிஸ் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் வில் பி மோர் தேன் த லேர்னிங் கைஸ். திஸ் இஸ் த ஃபுல் பேட்ச், திஸ் இஸ் த ஃபோக்கஸ் பேட்ச். உங்களுக்காக உங்களோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றி, உங்களை டாப்பர்ஸாக மாற்றி, கட் ஆஃப்க்கு மேலே மார்க் எடுக்க வச்சு உங்கள் ட்ரீமுக்கான MBBS சீட் அடைய வைக்கிறது தான் எங்களோட பிளான். ஸோ இது உங்களுக்கு ப்ராப்பராக கொடுப்போம் நம்புகிறேன். யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ, ஆல்ரெடி ஒரு 450 மார்க்ஸ், அது உங்கள் விருப்பம் தான். நான் ஆல்ரெடி ஒரு பேஸ் நாலேஜ் வச்சுருக்கேன், நான் ப்ராக்டிஸ்லாம் சொதப்பிட்டு நினைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டி டீச்சிங் எப்பயுமே வேணும், அண்ட் நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிறேன், என்னோட வீக் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான எல்லா ஃபீஸ் டீட்டெயில்ஸும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் பொறுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஆல்ரெடி 450+, 500+ மார்க்ஸ் வாங்கினவங்க இந்த பேட்சை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் 650, 670, ஏன் 700+ கூட மார்க்ஸ் வாங்கலாம். அதுக்கான எல்லா பொட்டன்ஷியல் நாங்கள் கொடுக்குறோம். ஹை லெவல் ப்ராப்ளம்ஸும் நாங்கள் மூவிங் ஃபார்வர்ட் ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்க போது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோ. இது எல்லாத்துக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இதை நீங்கள் எப்படி என்ரோல் பண்ணணும், இது எல்லாத்தையுமே இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவாங்க. அண்ட் மறக்காமல் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பெஷல் திங், இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண போகிற ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. உங்களோட ஃபைனல் ப்ரைஸிங்கில் நீங்கள் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ சீக்கிரமாக இந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட ஆஃபர் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்ரேஷனை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணு. நான் ரைட் நவ் சொல்கிறேன், உங்கள் ப்ரிப்ரேஷன் 1 இயர் இருக்குது, பொறுமையாக ஆரம்பிச்சிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மொமெண்ட்டில் தான் நீங்கள் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தேவைங்கிற ரெஸ்ட் எடுத்துகிட்டு சீக்கிரமாக உங்கள் ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக ஆரம்பிங்க. டிலே பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிற டீட்டெயில்ஸை சீக்கிரமாகவே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். பட் பிஃபோர் தட் நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே நமக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. கமான் கைஸ். நான் டைரெக்டாக நம்ம ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும், திஸ் இஸ் த கேஸ். ஓகே, போனீங்கன்னா பெய்டு கோர்சஸ்ன்னு காட்டும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். த டெசிஷன் இஸ் யோர்ஸ். எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட நம்புகிறேன். இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஹார்ட் ஒர்க் எங்களோட என்டையர் NST டீம் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். லாஸ்ட் இயரு இரவு பகல் பார்க்காம பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போட்டோம். இந்த வருஷம் அதை விட டபுள் ட்ரிப்பிள் மடங்கு எஃபர்ட்ஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். நீங்கள் தனியால் இல்லை, உங்களோட என்டையர் ப்ரிப்ரேஷனையும் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு எங்களோட மேக்ஸிமல் எஃபர்ட்டை உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். நவ் இட்ஸ் யுவர் டர்ன் டு டிசைட். நீ எதை சூஸ் பண்ண போகிற, எதை கன்சியூம் பண்ண போகிறேன்னு இட்ஸ் அப் டு யூ. சீக்கிரமாக டெசிஷன் எடுங்க. பட் பிஃபோர் தட் மறக்காமல் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் இந்த நம்பருக்கும் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. யூ ஆர் கோயிங் டு ஹாவ் திஸ் ஆஃபர் ஃபஸ்ட்டு 100 பீப்புளுக்கு மட்டும். அண்ட் இது எல்லாத்துக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், சேனலோட பயோலையும் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் திஸ் அமேசிங் ரிசோர்ஸ். சந்திப்போம் நம்ம பேட்சோட ஓரியன்டேஷன் வீடியோவில். Until then, it's Dr. Sudarshan from NST signing off. Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. சந்திப்போம்.